நீ தீய இல்லை தென்றல. அத்தியாயம் 113. நான் எழுதுற இந்த அழகான காதல் கதைய கேட்க வந்திருக்க அவங்க எல்லாத்துக்கும் சித்ராவோட அன்பான வணக்கங்கள். 113வது அத்தியாயத்தை கேட்கலாமா? அன்று ஆதித்யனின் பிறந்த நாள். சீதாவோடு கோவிலில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி கொண்டிருந்தான் ஆதித்யன். என்னோட பர்த்டே போன வருஷம் வரைக்கும் கப்பல்ல செலிப்ரேட் பண்ணியிருக்கேன், ஃபிளைட்ல செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ஆனா இப்படி ஒரு பர்த்டேவை எந்த வருஷம் தான் செலிப்ரேட் பண்றேன்? எங்க எப்படி இருக்க வேண்டிய என்ன சாமியார் போல ஆக்கிட்டாலே என்று குனிந்து தன் காவி வேட்டியையும் சட்டையையும் பார்த்தான் ஆதித்யன். என்ன யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? உங்க முன்னாடி நிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுங்க என்று சீதாவின் குரல் கேட்கவும் என்று ஆதித்யன் தன் முன்னே இருந்த பெரியவருக்கு சாப்பாட்டை போட்டவன் அவரின் பின்னே ஒரு 5 வயது குழந்தை நின்றிருக்க அந்த குழந்தையை பார்த்து புன்னகைத்தவன் அவளின் முன்னே சாப்பாட்டை கரண்டியால் நீட்ட அவள் வைத்திருந்த தட்டை தன் பக்கம் இழுத்து கொண்டாள் அந்த சின்ன குழந்தை. பாவாடை சட்டை அணிந்த அந்த சிறுமியை பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்தாள். அவளை புருவம் சுருங்க பார்த்த ஆதித்யன், ஏமா சாப்பாடு வேண்டாமா என்று கேட்க ஆதித்யனிடம் அந்த குழந்தை, வேணும், ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் என்று அந்த குழந்தை கேட்க, என்ன விஷயம் தெரியணும் என்றான் ஆதித்யன். இன்னைக்கு நீங்க ஏன் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறீங்க என்றது அந்த குழந்தை. கரண்டியை சாப்பாட்டுக்குள் வைத்துவிட்டு அந்த குழந்தையின் பக்கம் சென்ற ஆதித்யன் அந்த குழந்தையின் உயரத்திற்கு மண்டியிட்டு அமர்ந்து, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கிறோம் என்றார். ஓ, உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேவா? கைய கொடுங்க என்று அந்த குழந்தை ஆதித்யனின் கையை பிடித்து, ஹாப்பி பர்த்டே மாமா என்றது. தேங்க்ஸ் மா என்றான் ஆதித்யன். ஹாப்பி பர்த்டேனா உங்களுக்கு நான் ஏதோ கிஃப்ட் கொடுக்கணுமே என்று யோசித்த அந்த குழந்தை பின்னால் நின்று தன் அன்னையிடம் திரும்பி, அம்மா அந்த திருநீரை கொடுங்க என்று அந்த குழந்தை அவள் தாயிடமிருந்து திருநீரை வாங்கி ஆதித்யனின் நெற்றியில் வைத்துவிட்டு சிரித்தது. உங்க குழந்தையா என்றான் பின்னால் இருந்த பெண்ணிடம் ஆதித்யன். ஆமாங்க சார் என்றால் அந்த பெண். அந்த குழந்தையின் நெற்றியில் இதழ் வகித்த ஆதித்யன் அந்த குழந்தைக்கு உணவளித்தான். இதையெல்லாம் சீதாவும் தான் பார்த்து கொண்டிருந்தாள். அன்னதானம் முடிந்து சீதாவோடு காரில் புறப்பட்ட ஆதித்யன் சீதாவை பார்த்து, தேங்க்யூ சீதா என்றான். எதுக்கு என்றாள் சீதா. இதுவரை இப்படி ஒரு பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணதில்லை, அதுக்காக தான் என்றான் ஆதித்யன் நெகிழ்வாக. என்றாள் சீதா. அதைத் தொடர்ந்து ஆதித்யனின் கார் நேராக ஆதித்யனின் பங்களாவிற்கு சென்றது. ஆதித்யன் சீதாவிற்காக காத்திருந்தார் சௌந்தர்யா. ஆதித்யனின் கார் சத்தம் கேட்டதும் சௌந்தர்யா வெளியில் வர காவி வேட்டி காவி சட்டையோடு ஆதித்யன் இறங்குவதை பார்த்ததும் அவளுடைய மனக்கண்ணில் ஆதித்யன் காரில் பந்தாவாக கோட் சூட்டோடு வந்து இறங்கும் அந்த தருணமும் இப்பொழுது வந்திறங்கும் இந்த தருணமும் மாறி மாறி வந்து போக விழி விரித்து ஆதித்யனை பார்த்திருந்தாள் சௌந்தர்யா. சௌந்தர்யா நிற்பதை பார்த்த ஆதித்யன், பாரு, காவி வேட்டி சட்டை, நெத்தியில பட்டை, இப்படி என்ன பார்த்ததும் அத்தை எப்படி ஷாக் ஆயிட்டாங்க பாரு என்று சௌந்தர்யாவின் அருகில் சென்றவன், அத்தை என்று அழைக்க, வாபா வாமா, அன்னதானம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா என்றார் சௌந்தர்யன். முடிஞ்சிச்சுமா என்றாள் சீதா. சரி, உள்ள வாங்க என்று சௌந்தர்யா அவர்களை உள்ளே அழைத்து போக அங்கு டிவி பார்த்து கொண்டிருந்த சாத்விகா ஆதித்யனின் காவி வேட்டி அவதாரத்தை பார்த்துவிட்டு, என்னது அம்மா, உங்களுக்கு கோவிலுக்கு கூப்பிட்டாலே வரமாட்டீங்க, இப்போ காவி வேட்டி சட்டையோட ரொம்ப அசத்தலா இருக்கீங்களே என்றால் சிரித்து கொண்டே சாத்விகா. என் மகனுக்கு என்னடி குறைச்சல், நல்லா தானே இருக்கான் இந்த ட்ரெஸ்ல
என்று சௌந்தர்யா சொல்ல, ஆஹா நல்லாதான் இருக்காரு. அப்படியே இந்த கோவில்ல எல்லாம் குறி சொல்லுவாங்கல்ல, அந்த சாமியார் மாதிரியே இருக்காரு என்றாள் சாத்விகா. பாலு அட்டி வெளிக்க போறோம் பாரு என்று ஆதித்யன் சொல்ல, சரி சரி போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாப்பா, உனக்காக சாத்விகா அவளே கேக் ரெடி பண்ணி வச்சிருக்கா என்று சௌந்தர்யா சொல்ல, ஏதோ 2 மினிட்ஸ் வந்தடத்த என்று படியேறி தன் அறைக்கு சென்றான் ஆதித்யன். சௌந்தர்யா சாத்விகாவிடம், சாத்விகா அன்னைக்கு குடிக்க எதுவும் கொண்டு வா என்று சொல்ல, சாத்விகாவும் அடுப்படிக்குள் சென்று விட்டாள். சீதா வாமா வந்து உட்காரு என்று சௌந்தர்யா சொல்ல, சீதாவும் அங்கிருந்து சோபாவில் அமர்ந்தாள். சௌந்தர்யாவும் சீதாவின் பக்கத்தில் அமர்ந்தாள். ஆதித்யா முன்னாடி எல்லாம் ரொம்ப முரடனா இருந்தான். ரொம்ப கோபப்படுவான். அன்பா 4 வார்த்தை பேச மாட்டான். ஆனா இப்போ எல்லாம் மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா. உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றிம்மா என்றாள் சௌந்தர்யா. எதுக்குமா நன்றி எல்லாம்? இதெல்லாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்தாதீங்க. இது என்னோட கடமை என்றாள் சீதா. அதற்குள் சீதாவுக்கு ஆப்பிள் ஜூஸ் தயாரித்து வந்து கொண்டு சாத்விகா சீதாவிடம் கொடுக்க, அண்ணி உங்களுக்காக ஸ்பெஷலா நானே தயார் செஞ்ச ஆப்பிள் ஜூஸ் இந்தாங்க என்று சாத்விகா கொடுத்தாள். அதை வாங்கி பருகினாள் சீதா. அண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் அண்ணனும் எங்க கூட தானே இருப்பீங்க என்று சாத்விகா கேட்க, இது என்ன கேள்வி? நான் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூட, அம்மா கூட, உன் கண்ணு கூட தான் இருப்பேன் என்று சீதா சொல்லிக் கொண்டிருக்கும் போது வெள்ளை நிற ஷர்ட், கருப்பு நிற ஜீன்ஸ் என்று தயாராகி ஆதித்யன் வந்து கொண்டிருக்க, ஹாய் அண்ணா வந்துட்டாரு, அண்ணி சீக்கிரம் ஜூஸ குடிங்க, நம்ம கேக் வெட்ட போவோம் என்றாள் சாத்விகா. சீதாவும் ஜூஸை குடித்துவிட்டு எழ சௌந்தர்யாவும் எழுந்து கொண்டாள். ஆதித்யனை பார்த்த சாத்விகா, வாவ் அண்ணா உங்க ட்ரெஸ் சூப்பர் என்றார். தேங்க்யூ. எங்க எனக்காக நீ ரெடி பண்ண கேக் என்று ஆதித்யன் கேட்க, மாடியில என்றாள் சாத்விகா. மாடியிலையா என்றான் ஆதித்யன். ஆமா வாங்க போலாம் என்று சாத்விகா முன்னே போக ஆதித்யன் அவளின் பின்னே செல்ல சௌந்தர்யாவின் கையை பிடித்துக் கொண்டு சீதா மாடிக்கு சென்றாள். சௌந்தர்யாவால் வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட மூட்டு வலியால் படியெல்லாம் ஏற முடியாது. அதனால் சௌந்தர்யாவின் கையை பிடித்து கைத்தாங்கலாக அழைத்து சென்றாள் சீதா. சாத்விகா மாடியில் ஆதித்யனுக்காக பலூன் எல்லாம் ஒட்டி டெக்கரேஷன் எல்லாம் செய்து நிறைய பூக்களை வைத்து அலங்காரம் எல்லாம் செய்து வைத்திருந்தாள். அப்படியே ஆதித்யனுக்கு பிடித்த சாக்லேட் கேக்கும் ரெடி செய்து வைத்திருந்தாள் சாத்விகா. அந்த அலங்காரங்களை எல்லாம் பார்த்த ஆதித்யன், ஹே பாலு உனக்கு இவ்வளவு டெக்கரேஷன் பண்ண தெரியுமா? ரொம்ப அருமையா இருக்கு என்றான் ஆதித்யன். சார் நீங்க ஃபாரின் போயிருந்த டைம்ல உங்க சாம்ராஜ்யத்தை உங்களுக்கு பதிலா கட்டி காப்பாத்தினது நானு. அவ்வளவு செஞ்ச எனக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாம் பெரிய விஷயமா என்ன என்று சாத்விகா சொல்ல, அதை கேட்ட சீதாவின் முகம் வாடியது. ஆதித்யன் ஃபாரின்ல இருந்த 45 நாளும் குத்துயிரும் குலவுயிருமாய் அவன் போராடி கொண்டிருந்தது, உயிர் வாழ போராடி கொண்டிருந்தது அவளுக்கு ஞாபகம் வர அவளின் முகமாற்றத்தை கவனித்த ஆதித்யன், சரி சரி கேக் வெட்டலாம் என்று சொல்லிக்கொண்டே கேக் அருகில் சென்று கேக்கை வெட்ட ரேடியோவில் பிறந்த நாள் வாழ்த்து பாடலை ஒளிரச் செய்தாள் சாத்விகா. கேக் வெட்டியதும் முதலில் யாருக்கு கேக்கை ஊட்டுவதென்று ஆதித்யன் தடுமாற, சாத்விகாவுக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டுங்க, அவதானே இந்த எல்லா ஏற்பாடும் செஞ்சா என்று சீதா சொல்ல, ஆதித்யன் கேக்கை சாத்விகாவின் பக்கம் எடுத்து போய் அவளுக்கு ஊட்டிவிட, அடுத்ததாக சௌந்தர்யாவுக்கும் கேக்கை ஊட்டிவிட்டு கடைசியாகத்தான் சீதாவிற்கு கேக் ஊட்டினான். கேக் எல்லாம் ஊட்டி முடிய, சரி நீங்க 2 பேரும் எங்க பேசிட்டு இருங்க, நாங்க கீழே டின்னர் ரெடி பண்றோம் என்று சௌந்தர்யா சொல்ல, இல்லம்மா டின்னர் எல்லாம் வேண்டாம்,
நான் கிளம்பணும் என்றாள் சீதா. அண்ணி, அரண்மனையில தான் யாருமே இல்லல்ல. ராகவன் அண்ணாவும் சஞ்சய் அண்ணாவும் சிங்கப்பூர் போயிருக்காங்கல்ல. நீங்க இன்னைக்கு நைட்டு இங்கே இருக்கலாமே என்றாள் சாத்விகா. இல்ல சாத்விகா, நான் கிளம்பணும் என்றாள் சீதா. சரிம்மா, சாப்பிட்டு கிளம்பு, நான் டின்னர் ரெடி பண்ணிடுறேன் என்று சௌந்தர்யா சொல்ல, சரிம்மா என்றாள் சீதா. அதைத் தொடர்ந்து சாத்விகாவும் சௌந்தர்யாவும் இரவு உணவு தயாரிக்க சென்றுவிட சீதாவின் பக்கம் திரும்பிய ஆதித்யன், மேடம்க்கு ஐயாக்கு பர்த்டே கிஃப்ட் ஒன்றும் கொடுக்கிற ஐடியா இல்லையா என்று ஆதித்யன் கேட்க, ஐயோ சாரிங்க, மறந்துட்டேன், இதோ இதோ கொடுக்கிறேன் என்று தன் கைப்பையை எடுத்த சீதா அதிலிருந்து ஒரு சின்ன பரிசை எடுத்தார். கிஃப்ட் பேப்பர் சுற்றப்பட்ட அந்த பரிசை எடுத்து ஆதித்யனிடம் நீட்டினாள் சீதா. என்னடி இது என்றான் ஆதித்யன். பிரிச்சு பாருங்க என்றாள் சீதா. ஆதித்யனும் அதை பிரித்தான். அதற்குள் ஒரு ஜோடி மெட்டி இருந்தது. என்னது இது என்றான் ஆதித்யன். நம்ம ஊர்ல கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஆண்களுக்கும் மெட்டி போட்டு விடுவாங்க. அத ஆம்பளைங்க கல்லட கூடாது. ஆணும் பெண்ணும் ரோட்ல போகும்போது பெண்கள் தலை குனிஞ்சு வருவாங்கல்ல, அப்போ ஆண்கள் கால்ல போட்டு இருக்க மெட்டிய பார்த்துதான் அந்த ஆணுக்கு, அந்த மெட்டி போட்ட ஆணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்களாம். சோ அதான் உங்களுக்கு நான் மெட்டி வாங்கிட்டு வந்தேன் என்று சீதா சொல்ல, இப்போ என்ன சொல்ல வர நீ என்றான் அதிர்ச்சியாக ஆதித்யன். இந்த மெட்டிய நீங்க போட்டுக்கணும். இந்த சீதாவோட சின்ன ஆசைய நீங்க நிறைவேற்றணும். நீங்க மெட்டி போட்டுக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த ஆதித்யனை இந்த சீதா மட்டும்தான் பார்க்கணும் என்று சீதா சொல்ல, கண்டிப்பா போடணுமா என்றான் ஆதித்யன். ஷூ சாக்ஸ் எல்லாம் கலட்டுங்க, நானே போட்டு விடுறேன் என்று சீதா சொல்ல, அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து ஆதித்யன் ஷூ சாக்ஸ் எல்லாம் கலட்ட ஆதித்யனுக்கு சீதா மெட்டியை போட்டு விட்டார். அழகா இருக்கு என்றாள் சீதா. சரிதான் என்றான் ஆதித்யன். சரி, கீழே போலாமா என்றாள் சீதா. நைட் நீ இங்கே இருக்கலாமே சீதா என்றான் ஆதித்யன். அண்ணாக்கு தெரிஞ்சா தப்பாயிடும், அரண்மனைக்கு போகணும் என்றாள் சீதா. என் கூட இருக்க உனக்கு ஆசையே இல்லையா என்றான் ஆதித்யன். ஆசை இருக்கிறதுனாலதான் சிங்கப்பூர் போகாம உங்க கூட இன்னைக்கு இருக்கேன் என்றாள் சீதா. சரி, அரண்மனையில தனியா இருந்தப்பல்ல என்று ஆதித்யன் கேட்க, அதான் முத்து அண்ணா, மணி அண்ணா, மீனாட்சி அக்கா எல்லாரும் இருக்காங்க, நான் இருந்துப்பேன் என்றாள் சீதா. ஓகே என்றான் ஆதித்யன். சரி, எப்போ கீழே போலாமா என்று சீதா கேட்க, கீழே போறதுக்கு முன்னாடி என்று சீதாவை தன் பக்கம் இழுத்து கட்டிக்கொண்ட ஆதித்யன் அவள் நெற்றியில் இதழ் பதித்துவிட்டு அவளின் விழிகளை ஆள பார்த்தவன், இன்னைக்கு நாள் முழுவதும் நீ என் கூட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றான் ஆதித்யன். என்றாள் சீதா. அதைத் தொடர்ந்து இரவு உணவை முடித்துவிட்டு ஆதித்யன் சீதாவை அரண்மனையில் கொண்டு விட்டான். இதே சமயம் சிங்கப்பூரிலோ தன் அறையில் தூக்கம் வராமல் பால்கனியின் பக்கம் நின்று மழையை ரசித்துக் கொண்டிருந்தாள் மது. ராகவனும் அவன் பால்கனியில் நின்று மழையை ரசித்துக் கொண்டே தேநீர் அருந்து கொண்டிருந்தான். மழையின் வேகம் குறைந்து மண் வாசம் அடித்துக் கொண்டிருக்க கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை எடுத்தாள் மது. அவளின் மன போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர சிறிது நேரம் வெளியில் சென்று வந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றவே முரளியின் என்னென்று நினைத்து ராகவன் எண்ணிற்கு போன் அடித்து விட்டாள் மது. மதுவின் எண்ணை தன் கைபேசியில் பார்த்த ராகவன் மதுவின் அழைப்பை அட்டன் செய்து காதல் வைக்க, முரளி, நான் வெளியே போகணும், எனக்கு கார் அரேஞ்ச் பண்ணுங்க என்று மது சொல்ல, முரளி என்று நினைத்து தன் எண்ணுக்கு மது அழைத்திருக்கிறாள் என்பது ராகவனுக்கு விளங்கவே,
கார் எல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாது மேடம். வேணும்னா பைக் அரேஞ்ச் பண்றேன். 2 பேரும் லாங் டிரைவ் போவோமா என்றான் ராகவன். ராகவனின் குரலை கேட்ட மது, நாம முரளிக்கு தான் அழைச்சோம், இவர் எப்படி முரளி நம்பர்ல என்று தன் கைபேசியை பார்த்தால் மது. அச்சோ, நம்பர் மாறிடுச்சு போல என்று நினைத்து கொண்ட மது, சாரி, மாத்தி அழைச்சிட்டேன் என்றாள். ராகவனிடம் பதில் இல்லை. ஹலோ என்றாள் மது. இருக்கேன் என்றான் ராகவன். நான் வைக்கிறேன் என்றாள் மது. என்றான் ராகவன். ராகவனின் அழைப்பை துண்டிக்கவே மனமில்லாமல் துண்டித்த மது அந்த ஹோட்டலின் கார்டனில் ஒருவன் தன் காதலியின் மடியில் படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அவர்களை குடையோடு கடந்து செல்பவர்கள் எல்லாம் அவர்களை ஒரு கணம் பார்த்து விட்டுதான் கடந்து சென்றார்கள். இரு கைகளையும் நீட்டி மலையை அந்த பெண் ரசித்துக் கொண்டிருக்க, அவள் மடியில் படுத்திருக்கும் அவனோ அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். ராகவனும் தன் பால்கனியில் நின்று கொண்டு அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு மழை நாளில் அரண்மனை மாடியில் இருந்த முல்லைக்கொடி பந்தலில் முல்லை பூவை மது பறித்து கொண்டிருக்க, மேகம் கருத்து மழை வர ஆரம்பித்து விட்டது. அந்த மலையை ரசித்துக் கொண்டிருந்த மதுவை தேடி ராகவன் வர, அவன் வருவதை கூட கவனிக்காமல் மலையை ரசித்துக் கொண்டிருந்தாள் பெண்ணவள். அவளின் பக்கம் வந்த ராகவன் அவள் காதோரம் மெல்லமாய் ஊத திடுக்கிட்டு அவன் புறம் திரும்பினாள். நீங்க தானா? நான் பயந்துட்டேன் என்றாள் மது. மேடம்க்கு மழை ரொம்ப பிடிக்குமோ என்றான் ராகவன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மழை பிடிக்காதா என்று ராகவனை பார்த்து மது கேட்க, எனக்கு பிடிக்காது. மழையில நனைஞ்சா சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும் என்றான் ராகவன். காய்ச்சலுக்கும் சளிக்கும் பயந்தா எப்படி சார் மழைய என்ஜாய் பண்றது என்றாள் மது. சின்ன வயசுல மழையில நனைஞ்சா சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். என்னை பார்த்துக்க அப்பாவோ அம்மாவோ இருக்க மாட்டாங்க. கூட இருக்க சித்தப்பாவும் சித்தியை அழைச்சிட்டு கம்பெனிக்கு போயிடுவாங்க. நானே எந்திரிச்சு, நானே கஞ்சி வச்சு, நானே குடிச்சிட்டு, நானே ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்து ஊசி போட்டுக்குவேன். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கேட்பாங்க, கூட அப்பா அம்மா யாரும் வரலையான்னு. வரலன்னு நான் சொல்லுவேன். அந்த வரலைங்கிற வார்த்தைய சொல்ற போது எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அதனாலேயே எனக்கு இந்த மலையை பிடிக்காது என்று ராகவன் சொல்ல, அவன் வார்த்தைகளில் இருந்த வலி, அவன் கடந்து வந்த பாதை, இதையெல்லாம் யோசித்த மதுவிற்கு மனதிலும் பாரம் கூடத்தான் செய்தது. இருந்தும் அதையெல்லாம் தள்ளி வைத்து ராகவனின் மணிக்கட்டை பிடித்தாள் மது. அவன் விழிகளை பார்த்தவள் சட்டென்று முல்லை பந்தலின் கீழ் நின்றிருந்த அவனை இழுத்து கொண்டு கொட்டும் மழையில் நிற்க செய்தவள். 2 நிமிஷம் அப்படியே இருங்க என்றாள். மது, மழையில நினைச்சிட்டு இருக்கோம், வா போவோம் என்றான் ராகவன். என்ற மது அவனை மார்போடு கட்டிக்கொண்டாள். ராகவனை மார்போடு கட்டிக்கொண்ட மது, பிளீஸ் அசையாம அப்படியே நில்லுங்க, எனக்காக 2 நிமிஷம் என்று மது சொல்ல, அவள் சொன்ன பின்பு மறுபேச்சு இது. அவளை அணைத்துக் கொண்டு கொட்டும் மலையில் அவனும் அவளோடு நின்று கொண்டிருந்தான். முழுதாய் சொட்ட சொட்ட ராகவனும் மதுவும் மலையில் நனைந்த பின்பு ராகவனை விட்டு விலகி அவன் விழிகளை ஆழ பார்த்தவாறே, இனி உங்களுக்கு காய்ச்சல் வந்தாலும் சளி பிடிச்சாலும் என்ன ஆனாலும் பார்த்துக்க நான் இருக்கேன் என்றாள் மது. அவளின் இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு ராகவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மீண்டும் அவளை கைப்பிடித்து இழுத்து தன் மார்போடு இறுக்கமாய் கட்டி கொண்டான். ராகவனின் அறையில் பால்கனியில் நின்றிருந்த ராகவனிற்கும் மதுவின் அறையில் பால்கனியில் நின்றிருந்த மதுவிற்கும் இந்த சம்பவம் ஞாபகம் வர, இதுக்கு மேல இங்க நின்று இருந்தா அவ்வளவுதான் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட ராகவன் தன் அறைக்கு சென்று விட்டான். மதுவோ கண்களில் நீர் பொங்க, என்ன மன்னிச்சிடுங்க, ஐம் சாரி, இன்னும் ஒரு வருஷம்தான் நம்ம பாப்பா
பிறந்த பின்னாடி திரும்பவும் நான் பழைய மாதிரியே உங்ககிட்டயே வந்துடுவேன். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஐம் சாரிங்க. நான் சொன்னது போல உங்க கூட என்னால ஒரு வருஷத்துக்கு இருக்க முடியாது. ஐம் சாரி என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டவள் தன் அறைக்குள் சென்று விட்டாள். அடுத்த நாள் மது, ராகவன், வாசு, சஞ்சய், முரளி என அனைவரும் பெங்களூரு வந்து சேர மதுவிற்காக மாளிகையில் காத்திருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. மது மாளிகைக்குள் நுழைந்தது கூட தெரியாமல் யோசனையில் இருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. என்னப்பா, நான் வந்தது கூட தெரியாம பலமான யோசனையில இருக்கீங்க போலியே என்றாள் மது தன் தந்தையை பார்த்து. அவளின் குரலை கேட்டு கிருஷ்ணமூர்த்தி, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சிங்கப்பூர் ட்ரிப் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா என்று கிருஷ்ணமூர்த்தி கேட்க, நல்லபடியா முடிஞ்சதுப்பா என்றாள் மது. சரிம்மா, நீ போய் குளிச்சுட்டு வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. சரிப்பா, 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன் என்று மது தன் அறைக்கு சென்று குளித்துவிட்டு வரவேற்பறைக்கு வந்து தன் தந்தையின் பக்கம் சோபாவில் அமர்ந்தாள். என்னப்பா, என்னமோ பேசணும்னு சொன்னீங்க என்றாள் மது. அது அது வந்து நான் சொல்றத அதிர்ச்சியாகாம கேளுமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த வித்யாசாகர் இறந்துட்டாருமா என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, ஓ என்றாள் மது. மதுவிற்கு ஏற்கனவே வித்யாசாகருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது தெரியும். அவர் சீரியஸாக இருப்பதும் தெரியும். அதனால் வித்யாசாகரின் இழப்பு மதுவிற்கு பெரிதாக அதிர்ச்சியை ஒன்றும் தரவில்லை. அப்புறம் ரணதீரனும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாமா. 2 பேரும் ஒரே நாள்ல இறந்துட்டாங்க. இத நான் எதிர்பார்க்கல. நீ சிங்கப்பூர் கிளம்பின அன்னைக்குதான் இது நடந்தது. வேலை விஷயமா வெளியே போகும்போது உன்கிட்ட இதை ஏன் சொல்லணும்னு தான் சொல்லல என்றார் கிருஷ்ணமூர்த்தி. என்னப்பா சொல்றீங்க என்று மது அதிர்ச்சியாக, உண்மைதாமா. குடிச்சிட்டு கார் ஓட்டி இருக்கான். மேம்பாலத்து மேல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி கார் ஃபயர் ஆகி இருக்கு. ஸ்பாட்லயே இறந்துட்டான் என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, எப்படியா அப்பாவும் மகனும் ஒரே நேரத்துல இறந்திருப்பாங்க? ஒருவேளை இது அவரோட வேலையா இருக்குமோ என்று யோசித்த மது, ஏன் இப்படி ஏன் புத்தி யோசிக்குது? பொருளை யார் இருந்தாலும் அதுக்கு அவர்தான் காரணமா என்று தன்னை தானே திட்டிக் கொண்டாள் மது. மகள் யோசனையில் இருப்பதை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி, என்னம்மா, என்ன யோசிக்கிற என்றார். ஒன்னும் இல்லப்பா, அவங்க சொந்தக்காரங்களுக்கு வித்யாசாகர் அங்கிள் ரணதீரனும் இறந்த விஷயத்த சொல்லிட்டீங்களாப்பா என்றாள் மது. சொல்லிட்டேம்மா என்றார் கிருஷ்ணமூர்த்தி. சரிப்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கவா என்றாள் மது. சரிம்மா என்றார் கிருஷ்ணமூர்த்தி. அன்று மாலை மது கவர்மெண்ட்ஸுக்கு கிளம்பிய பிறகு கிருஷ்ணமூர்த்தி காரை எடுத்துக்கொண்டு ராகவன் அலுவலகத்திற்கு சென்றார். இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது, நீதியா இல்லை தென்றலா, இந்த கதைகள் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மகளே, என்னோட இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட்ல கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரியான நிறைய கதைகளை கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.